வேறுபட்ட ரெண்டு உண்மை சம்பவங்களோட இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். ஒன்று, ஒரு 16 வயதான பாடசாலை மாணவி ஒருத்தர் ஒரு 45 வயதான ஆசிரியரால் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டதா சொல்லி ஒரு செய்தி வெளியாகுது. அந்த செய்தி வெளியாகி அந்த ஆசிரியர் சமூக ஊடகங்களில் பொதுமக்கள் மத்தியில் கடுமையாக விமர்சிக்கப்பட்டு ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக அந்த சம்பவம் போகுது. ரெண்டாவது, ஒரு 17 வயதான பாடசாலை மாணவன் ஒருத்தர் ஒரு ஆசிரியரை பாடசாலைக்குள்ள வச்சு அடிச்சதா சொல்லி இன்னொரு பிரச்சனை வருது. அதுவும் சமூக ஊடகங்கள்ல பயங்கரமா பேசப்பட்டு ஒரு மாணவன் எப்படி ஒரு ஆசிரியருக்கு கை நீட்டலாம், இது எப்படியான சூழ்நிலையா இன்றைக்கு மாறி போய் கொண்டிருக்கின்ற மாதிரி அதுவும் கடுமையா அந்த மாணவனுக்கு எதிரான விமர்சனமா மாறி பெரிய ஒரு பேசு பொருளா போகுது. இந்த ரெண்டு சம்பவங்களையும் வச்சுக்கொண்டு இப்ப நீங்க ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க தானே. ஆனா இந்த ரெண்டு சம்பவங்களினுடைய விசாரணை முடிவுகள் பயங்கர அதிர்ச்சியானது. ரெண்டுமே யாரும் எதிர்பார்க்காத மாதிரியான ஒரு முடிவா வழியாகி இருந்தது. அந்த முடிவு என்னன்றத இந்த வீடியோட கடைசியில நான் உங்களுக்கு சொல்றேன். இதுவரைக்கும் நான் அப்லோட் பண்ண வீடியோஸ்ல நிறைய சமூகம் சார்ந்த நிறைய முக்கியமான விடயங்களை பற்றி கழிச்சிருக்கிறேன், நிறைய தகவல்களையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். ஆனா இந்த வீடியோ அதிலிருந்து முழுமையா மாறுபட்ட ஒரு வீடியோவா இருக்க போது. ஏன்னு சொன்னா இந்த வீடியோட கடைசியில நாங்க சொல்ல போற முடிவுன்றது இலகுவா அந்த முடிவுக்கு வர முடியாத ஒரு முக்கியமான பிரச்சனையா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. நீங்க இந்த வீடியோட கடைசியில கீழே கமெண்ட் பண்ணுவீங்க தானே. கமெண்ட் பண்றதுக்கு முதல் 1க்கு 1000 தடவை யோசிச்சு அந்த கமெண்ட்டை சரியா கொடுங்க. ஏனென்றா இது அவ்வளவுக்கு முக்கியமான இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சமூக ரீதியான எதிர்காலத்துக்கான ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையா இருக்குது. அப்படி என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, பாடசாலைகள்ல ஆசிரியர்கள் மாணவர்களை அடிப்பது சரியா தவறா? இன்றைக்கு இலங்கையினுடைய அரசாங்கம் இந்த பிரச்சனைக்கு முடிவெடுக்க முடியாம திணறிக் கொண்டிருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையா எங்கட நாட்டுக்குள்ள மாறி போய் கொண்டிருக்குது. நாங்க ரெண்டு பக்கமாவும் கதைக்க போறோம். ஆசிரியர்களுடைய பக்கத்திலையும் கதைக்க போறோம், மாணவர்களுடைய பக்கத்திலையும் உண்மையிலேயே இருக்கக்கூடிய நியாயம் என்ன, இது சரியா தவறா, இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இது தேவையா இல்லையான்றதை தான் பல முக்கியமான விடயங்களோட இந்த வீடியோவில் முழுமையாக கதைக்க போகிறோம். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி வீடியோட கடைசியில் எடுக்க போகிற முடிவுன்றது மிக மிக சென்சிட்டிவான ஒரு முடிவாக இருக்க போகுது. என்னன்றத விரிவா விளக்கமா முதல்ல இருந்தே பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் PK கரிகாலன். அதனோட பார்க்கறதுக்கு முதல் தொடர்ச்சியான இந்த மாதிரியான இன்ஃபார்மேட்டிவ் வீடியோஸ், கேஸ் ஸ்டடிஸ், டாக்குமெண்ட்ரி வீடியோஸை தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கறதுக்கு என்னோட சேனலுக்கு பஞ்சாராவது புதுசாக வந்து பார்த்து கொண்டு சொன்னால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன் வச்சு கொடுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சியாக உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதே மாதிரி இந்த வீடியோவை லைக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. நீங்கள் லைக் பண்ணுறதால நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு பிறகு இந்த விடயத்தை இன்னும் பலருக்கு தெரியப்படுத்துறதுக்காக முக்கியமாக இன்றைக்கு இருக்கிற சமூகத்தில் ஒரு பிரச்சனையாக இருக்கிறபடியா பல பேருக்கு இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இந்த வீடியோவை எல்லா இடத்துலையுமே ஷேர் பண்ணிருங்க. வீடியோவை முழுமையா பார்த்து முடிச்சதுக்கு பிறகு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டோட அரசாங்கங்களும் பிரதானமா கவனம் செலுத்துற ரெண்டு முக்கியமான துறைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்று கல்வி, இன்னொன்று மருத்துவம். அது ரெண்டும் தான் அந்த நாட்டினுடைய நிகழ்காலம் மட்டுமில்லாம எதிர்காலத்துக்கும் முக்கியமான துறைகளா இருக்கிறபடியா இந்த ரெண்டு துறைகள்லையும் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன முடிவுகளும் மிக முக்கியமா ஆழமா ஆராய்ந்து எடுக்க வேண்டிய முடிவுகளா இருக்கும். அப்படிப்பட்ட முடிவுகளை தான் அந்த நாட்டினுடைய அரசாங்கங்களும் எடுப்பார்கள். அதுக்குள்ள முக்கியமா இப்ப பல உலக நாடுகள்லையும் இலங்கைக்குள்ளையும் இந்த கல்வித்துறையில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முடிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, இனிமேல் எந்த பாடசாலையிலையும் ஆசிரியர்கள் மாணவர்களை உடல் ரீதியாவோ உள ரீதியாவோ தண்டிக்க கூடாது. அவர்களை அடிக்கிறது, பன் சொற்களால பேசுறது, பொது இடங்கள்ல அவர்களை பேசுறது, கிளாஸ் ரூம்ல அவர்களை எழுப்பி வச்சு பேசுறது, இந்த மாதிரியான உடல் ரீதியான தண்டனையா இருந்தாலும் சரி, இல்லாட்டி அவர்களோட மனசு காயப்படுற மாதிரியான எந்த ஒரு தண்டனைகளையும் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கொடுக்க கூடாது என்ற ஒரு கடுமையான சட்ட முறைமை இலங்கைக்குள்ளையும் கொண்டு வரப்பட்டிருக்குது. இது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பலருக்கு தெரியாமையும் இருக்கும். ஆனா இலங்கைக்குள்ளையும் அது அமுல்படுத்தப்பட்டு ஒரு சுற்றறிக்கை மாதிரி பாடசாலைகளுக்கு அனுப்பப்பட்டிருக்குது. பெரும்பாலான உலக நாடுகள்ல இந்த முறைமை முழுமையா அமுல்படுத்தப்பட்டிருந்தாலும் எங்கட நாட்டுக்குள்ள இது முழுமையா பின்பற்றப்படுதான்னு கேட்டீங்கன்னா இல்ல. சில பாடசாலைகள்ல இன்றைக்கு வரைக்கும் ஆசிரியர்கள் மாணவர்களை தண்டிக்கிறது தொடர்ச்சியா நடந்து கொண்டே இருக்குது. ஏனென்று சொன்னா இந்த சுற்றறிக்கை வந்ததுக்கு பிறகு பலதரப்பட்ட விவாதங்கள், கேள்விகள் ஆசிரியர்களுடைய பக்கத்துல இருந்தும் மாணவர்களுடைய பக்கத்துல இருந்தும் இப்ப உருவாக்கி போய்கொண்டிருக்குது. ஓகே, இதுக்குள்ள நாங்க பேச வேண்டிய முதலாவது பிரதானமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆசிரியர்கள் மாணவர்களை அடிச்சுத்தான் திருத்தணும் என்ற
இந்த முறைமை எப்ப இருந்து நடைமுறைக்கு வந்தது? இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஆசிரியராக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அவர்களோட ஒரு பெரிய கோட்பாடாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளை அடிச்சு தான் ஒழுக்கப்படுத்த முடியும், அடிச்சா தான் பிள்ளைகள் படிப்பார்கள், அடிச்சா தான் நல்லா வளருவார்கள்ன்றதான் இன்றைக்கு வரைக்கும் ஒரு கோட்பாடு மாதிரியே பின்பற்றப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிறைய பெற்றோர் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மனநிலையா இருக்குது. இது எப்போ உருவானதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 60-70 வருடங்களுக்கு முதல், சொல்லப்போனா அதுக்கு முற்பட்ட காலகட்டத்திலிருந்து தான் ஆசிரியர்கள் மாணவர்களை அடிக்க ஆரம்பிச்சார்கள்ன்றதை மட்டும்தான் நாங்க இங்க பாக்குறோம். ஆனா ஏன் அடிக்க ஆரம்பிச்சார்கள்ன்ற ஒரு கேள்வி இருக்குதானே. அவர்கள் உண்மையிலேயே ஏன் அடிக்க ஆரம்பிச்சார்கள் சொன்னா, ஆரம்ப காலகட்டங்கள்ல படித்த மக்களினுடைய எண்ணிக்கை குறைவா தான் இருந்தது. நல்லா படிச்சு ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை குறைவா இருந்தது. அந்த கொஞ்ச பேரை வச்சுக்கொண்டுதான் பெரிய சமூகமா இருந்த படிக்காத மக்களை அவர்கள் படிப்பித்தார்கள். அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா, நல்லா கொஞ்சம் வயசு போனவர்கள், இல்லாட்டி அப்பா அம்மா அவர்களுடைய தாத்தா பாட்டிக்கு தெரிஞ்சிருக்கும், அவர்கள் படித்த காலகட்டங்களில் ஒரு கிளாஸ்ல ஒரு 100-200 பேருக்கு மேற்பட்ட மாணவர்கள் தான் இருந்திருப்பார்கள். ஸோ அந்த நேரத்தில் அவர்களுக்குள்ள ஒரு பயத்தை உருவாக்கி, அவர்களை அடிக்கிறதன் மூலமா ஒரு பயத்தை உருவாக்கி தான் அவர்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்க முடியும் என்ற ஒரு தேவை இருந்தது. அந்த தேவையினால தான் அவர்கள் அடிக்க ஆரம்பிச்சார்கள். அது மட்டும் இல்லாம பாடசாலை முடிஞ்சு வெளியில போறார்கள், நேரா வீட்டியா போயிருப்பினோம். இன்றைக்கு அப்பா அம்மா ஒவ்வொருத்தரையுமே பைக்லையும் ஆட்டோலையும் வாகனங்களையும் கொண்டு வந்து இருக்கிறபடியா நேரடியா பாடசாலையில கொண்டு வந்து இறக்கிடுவார்கள். ஆனா அந்த நேரத்துல பாடசாலைக்கு வரும்போதும் சரி, பாடசாலையை விட்டு போகும்போதும் சரி, ரோட்ல இருக்கிற எல்லா காய்கறிகளையும் பிடிங்கி சாப்பிடுறது, மாங்காய் பிடிங்கி சாப்பிடுறது, இந்த மாதிரியான நிறைய வேலைகளை செஞ்சுதான் 2 மணிக்கு விடுற பாடசாலைக்கு வீட்டை போய் சேர்றதுக்கே மாலை நேரம் 5 மணி ஆகிரும். சோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தபடியா அவர்களுக்கான ஒரு ஒழுக்கத்தை உருவாக்குறதுக்காக அடிக்க வேண்டிய தேவை இருந்தபடியா தான் ஆரம்ப காலகட்டங்கள்ல அப்பா அம்மாவை தாண்டி ஆசிரியர்கள் மாணவர்களை அடிக்க ஆரம்பிச்சார்கள். இதுதான் ஆரம்பத்தில் இந்த அடிக்கிற நடைமுறை வந்ததுக்கான ஒரு உண்மை. அது வழியா பின்பற்றப்பட்டு வந்து இன்றைக்கு ஒரு வகுப்பறையில 25-30 மாணவர்கள் தான் ஒரு வகுப்பறையில இருக்க முடியும் என்ற ஒரு நடைமுறை வந்ததுக்கு பிறகும், அது கிட்டத்தட்ட 90% குறைக்கப்பட்டதுக்கு பிறகும் இன்றைக்கு வரைக்கும் அந்த அடிக்கிற நடைமுறை தொடர்ச்சியா தொடர்ந்து கொண்டேதான் இருக்குது. இதுக்குள்ள ஒரு பழமொழி ஒன்று சொல்வார்கள், அடியாத மாடு படியாதுண்டு. இந்த பழமொழி முழுமையா அர்த்தமற்றது. ஜோதிச்சு பாருங்க, ஒரு மாட்டையும் மனிதரையும் எப்படி கம்பேர் பண்ண முடியும்? மாடு படியாதுன்றதுக்கு அர்த்தம் வந்து படிக்காதுன்றது இல்ல. படியாதுன்னு சொன்னா பணிஞ்சு நடக்காது. ஒரு உழவன் ஒரு மாட்டை மேய்க்கும் போது, ஒரு உழும்போது அந்த மாட்டை அடிச்சா மட்டும்தான் அந்த உழவன் சொல்றதை கேட்டு அந்த மாடு படிஞ்சு நடக்கும். அதுக்கு பேர் தான் படியாது. அதை சம்பந்தமே இல்லாம பாடசாலைகளுக்குள்ள மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் சொல்றதும் பெற்றோரும் அப்பா அம்மாவும் சொல்ற வரைக்கும் அந்த படி என்ற வார்த்தை இருக்கிறபடியா அந்த பழமொழியை மாணவர்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சார்கள். மாணவர்கள், மனிதன் என்றவன் 6 அறிவு இருக்கிறவன், மாடு 5 அறிவு இருக்கிறது. சம்பந்தமே இல்லாம இந்த பழமொழியை சொல்றன்றது ஒரு அர்த்தம் இல்லாதது. ஓகே, அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்படியே இருந்தாலும், நான் சொல்ற மாதிரி இந்த வரலாற்று அடிப்படையிலேயே இருந்தாலும், இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அடிக்காம மாணவர்களை வழிநடத்த முடியுமா என்ற ஒரு கேள்விதான் இப்ப ஆசிரியர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி. இதுக்கு முடிவா நாங்க எந்த முடிவும் சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா, அடிச்சாலும் மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், அடிக்காமையும் மாணவர்களை திருத்த முடியாத சூழ்நிலை தான் ஜதார்த்தமா இன்றைக்கு இருக்குது. ஒரு பாடசாலை என்றது மாணவர்களுக்கான படிப்பை மட்டுமே சொல்லிக் கொடுக்குற இடம் இல்லை, அவர்களுக்கான ஒழுக்கமும் தான். உலகத்துல பிறக்கக்கூடிய அத்தனை பேருமே பாடசாலையில படிக்கணும், கட்டாய கல்வி என்ற அந்த நடைமுறை இருக்கிறதுக்கான பிரதானமான காரணமே படிப்பும் ஒழுக்கமும் தான். படிப்பை விட ஒழுக்கம் முக்கியமானதுன்றபடியா அந்த ஒழுக்கமும் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டிய இடம்தான் பாடசாலை. அதுலதான் திருவள்ளுவரும் சொல்லியிருப்பார், படிப்புக்கு முதலே ஒழுக்கத்தை பற்றி சொல்லியிருப்பார். ஸோ இந்த ஒழுக்கத்தை வந்து மாணவர்களுக்கு உருவாக்குறதுக்காக அடிக்காம எப்படி ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்க முடியும்ன்றதான் ஆசிரியர்களுடைய முக்கியமான கேள்வியா இருக்குது. ஆனா இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எல்லா ஆசிரியர்களுமே உண்மையிலேயே மாணவர்கள் மேல அக்கறை வச்சுதான் அடிக்கிறார்களான்னு கேட்டீங்கன்னா அதுவும் ஒரு கேள்விக்குறிதான். சில இடங்கள்ல ஆசிரியர்கள் மாணவர்களை பழி வாங்குறதுக்காக அடிக்கிறார்கள், சில பேர் வேணுமென்றே மாணவர்கள் அடிக்கிறார்கள், சில பேர் கடுமையா அடிக்கிறார்கள், அவர்களோட உடல்கள்ல காயம் ஏற்படுற அளவுக்கு கூட மாணவர்கள் அடிக்கிறார்கள். சில பேர் வேணுமென்றே பப்ளிக்ல அவர்களை எழுப்பிவிட்டு, எல்லா வகுப்பறையில மற்ற மாணவர்களுக்கு முன்னால் எழுப்பிவிட்டு அவர்களை கண்டபடி பேசுகிறார்கள், மனநோகிற மாதிரி பேசுகிறார்கள், தனிப்பட்ட விஷயங்களை வச்சுக்கொண்டு மாணவர்களை திட்டுறார்கள் என்றதும் இன்றைக்கு பாடசாலை மத்தியிலையும் சில தனியார் வகுப்புகள்லையும் வரக்கூடிய
முறைப்பாடுகளாகவும் இருக்குது. நானே கண்ணுக்கு முன்னால பார்த்த எங்கட பாடசாலையில பார்த்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். நாங்க படிக்கும் போது கிளாஸ்ல ஒரு மாணவன் எங்களோட படிச்ச ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தன் என்ன செஞ்சிட்டான்னு சொன்னா, கிளாஸ்ல மெட் சார் படிப்பிச்சு கொண்டிருக்கும் போது அவர் போட்ட ஒரு கணக்கு வந்து உண்மையிலேயே தவறா போட்டுட்டார். அவர் இருந்த ஏதோ ஒரு டென்ஷன்ல அவர் தவறா போட்டுட்டார். பயங்கர ஸ்ட்ரிக்டான ஒரு சார் ஒரு ஆள். அவர் போட்ட அந்த தவறான கணக்கை அவன் என்ன செஞ்சிட்டான்னு சொன்னா, சத்தமா கிளாஸுக்கு முன்னால எல்லாருக்குமே முன்னால அந்த சார்கிட்ட சொல்லிட்டான், சார் நீங்க அதுல வந்து பிழையா போட்டுக்கிறீங்க சார், அதை மாத்துங்கன்னு சொல்லி சொன்னோன்னே கிளாஸ்ல இருந்த எல்லாருமே சிரிச்சிட்டாங்க. அது அவருக்கு சரியான அவமானமா போயிட்டு, உண்மையிலேயே அவர் போட்டது பிழைதான், ஆனாலும் அவன் சத்தமா சொன்னபடியா எல்லாருமே சிரிச்சபடியா அவருக்கு அவமானமா போனதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 1 மாசமா அந்த ஃப்ரெண்டை வந்து அந்த கிளாஸ்ல இருந்த படியனை வந்து தொடர்ச்சியா ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவனை எழுப்பி விடுறது, கிளாஸுக்கு வெளியில விடுறது, ஏதாவது ஒரு காரணம் பிழையே செய்யாட்டி கூட அவனை பழி வாங்குற மாதிரி ஒரு மாசமா செஞ்சு கொண்டே இருந்தார். அதுக்கு பிறகு அது ஒரு பெரிய பிரச்சனையா போய் அவையோட பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து கிளாஸ்ல கதைச்சு, ஸ்கூல் பிரின்சிபலோட கதைச்சு, பிறகுதான் அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆனது. ஸோ இந்த மாதிரி சில ஆசிரியர்கள் பழி வாங்குறதுக்கான செயல்பாடுகளும் வகுப்பறைகள்ல நடக்குது. ஆனா பெரும்பாலான ஆசிரியர்கள், இன்னொரு சம்பவத்தையும் சொல்றேன், இன்னொரு இங்கிலீஷ் டீச்சர் ஒருத்தர் இருந்தா எங்க கிளாஸ்ல, அவவும் பயங்கர ஸ்ட்ரிக்டான ஒரு டீச்சர் ஒரு ஆள் தான். அவ என்ன செய்வான்னு சொன்னா, நல்லா பிள்ளைகளை படிப்பிக்கணும்ன்றதுக்காக தண்ட காசை செலவு பண்ணி, தண்ட சொந்த சம்பளத்தையே செலவு பண்ணி பிள்ளைகளுக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தா. நிறைய ஆக்டிவிட்டிஸ் செய்யறது, கிளாஸ்ல வந்து நிறைய அந்த பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இலகுவா இருக்கணும்ன்றதுக்காக நிறைய டீச்சர்ஸ் முயற்சி செய்யணும் தானே. அதுல அவாவும் நிறைய பொருட்களை வாங்கி கொண்டு வந்து, தண்ட செலவுல வாங்கி கொண்டு வந்து அதை அவர்களுக்கு தெளிவுபடுத்துற மாதிரியான நிறைய விஷயங்கள். சாதாரணமா இல்லை, சில பேரை போட்டிகளுக்கு கூட்டி கொண்டு போறதுக்காக தண்ட சொந்த காசை போட்டு பிரின்சிபல்ட்ட போய் கேட்கும்போது உண்மையிலேயே ஸ்கூலுக்கு ஃபண்டிங் இல்லைன்னு சொன்னா அந்த செலவை செய்ய முடியாது தானே. அதனால தண்ட காசையே செலவு பண்ணி பிள்ளைகளுக்காக கொண்டு போன ஒரு டீச்சரும் எங்கட பாடசாலையில நான் நேரா கண்ட ஒரு ஆசிரியர் இருந்தார். இந்த மாதிரி நீங்களும் நிறைய பேரை பார்த்திருப்பீங்க. சில பேர் இந்த மாதிரியான ஒரு வன்மமான மனநிலையில இருக்கக்கூடியவர்களும், பெரும்பாலான ஆசிரியர்கள் உண்மையிலேயே நல்ல மனநிலையில இருக்கக்கூடியவர்களாகவும் இருந்திருப்பார்கள். அதே நேரத்துல மாணவர்களுடைய மத்தியிலையும் பாத்தீங்கன்னு சொன்னா படிக்கக்கூடிய மாணவர்களும் இருப்பார்கள். ஆசிரியர்களை குழப்பி விட்டு அவர்களுக்கான எதிரான வேலைகளை செய்யக்கூடிய மாணவர்களும் இருக்கிறார்கள். யதார்த்தமா நான் சொல்றேன், வெளிப்படையா பார்க்க போனா இப்படியான மனநிலையில் இருக்கக்கூடியவர்களும் மாணவர்களா இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த அடிக்கக்கூடாதுன்ற இந்த சட்ட சுற்றறிக்கை வந்ததுக்கு பிறகு இதை பயன்படுத்தி கொண்டு ஆசிரியர்களை வெறுட்டக்கூடிய சில செயல்பாடுகளும் பாடசாலைகள் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஆரம்ப காலகட்டங்கள்ல ஒரு 15-20 வருஷத்துக்கு முதலெல்லாம் ஆசிரியர்களை கண்டா மாணவர்கள்லாம் பயந்து ஒளிஞ்சு ஓடுற சூழ்நிலை இருந்தது. ஆனா இன்றைக்கு அது தலைகளா மாறி மாணவர்களை கண்டா ஐயோ இவன் என்ன ஏதாவது செய்வானோ, ஏதாவது என்னை வந்து புலி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குதோ, ஒரு பட்ட பேர் சொல்லி கூப்பிடுறதோ, இல்லாட்டி மாணவர்கள் மத்தியில வந்து அவரை கலாய்க்கிறதோ, இந்த மாதிரியான செயல்பாடுகளை செய்வான்ற பயத்துல ஆசிரியர்கள் அந்த இடத்துல இருந்து விலகி போற சூழ்நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கின்றதான் ஒரு மன வருத்தத்துக்குரிய யதார்த்தமான உண்மை. ஓகே, இப்ப இந்த ஆசிரியர்கள் மாணவர்களை அடிக்க கூடாதுன்ற இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு நாங்க வந்தோம்னு சொன்னா, இது கொண்டு வரப்பட்டதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு சொன்னா, உலக நாடுகளினுடைய ஆய்வுகளின்படி இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆசிரியர்கள் மாணவர்களை அடிக்கிறதால மாணவர்கள் படிக்கவோ ஒழுக்கமா நடக்கவோ மாட்டார்கள். பெரும்பாலான மாணவர்கள் உண்மையிலேயே பாதிக்கப்படுறார்களே தவிர மற்றும்படி அந்த அடிக்கிறதால அவர்களுக்கு எந்த ஒரு பிரயோசனம், நீண்ட காலத்துக்கு அவர்களை அடிச்சு வளர்க்கிறதால மாணவர்களை வழிநடத்த முடியாது என்ற ஒரு கருத்து உருவாகினபடியாதான் இந்த ஒரு செயல்பாடு உலக நாடுகள்ல ஒரு கட்டுப்பாடு வந்து உலகத்தினுடைய எல்லா நாடுகள்லையும் நடைமுறைக்கு வந்திருக்குது. அதுல முக்கியமா சொல்லப்படுற விடயம் என்னன்னு சொன்னா, மாணவர்களினுடைய உடல் ரீதியான பாதிப்புகள், அவர்களை கடுமையா அடிக்கிறபடியா உடல்ல காயங்கள் ஏற்படுறது, தழும்புகள் உருவாகிறது, அடுத்தது அவர்களை பேசுறபடியா மன ரீதியா அவர்கள் தனிப்பட்ட ரீதியில அடிக்கிறதால உடல் ரீதியான பாதிப்பு மட்டுமில்ல, உள ரீதியான மென்டல் ரீதியா அவர்கள் பாதிக்கப்படுறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பப்ளிக்ல வச்சு அவமானப்படுத்தும் போது அதுக்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகமா இருக்குது. அது எந்த அளவுக்கு போகுதுன்னு சொன்னா, எக்ஸ்ட்ரீமா அவர்கள் தற்கொலை செய்து உயிர் நீத்த சம்பவங்களும் உலக நாடுகள்ல நடந்திருக்குது. ஸோ இதனால இந்த அடிக்கக்கூடாதுன்ற ஒரு நடைமுறையை இப்ப உருவாக்கி பல நாடுகள் அதை அமுல்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். அதையும் தாண்டி மாணவர்கள் செய்யக்கூடிய குழப்பங்களுக்கு அவர்கள் எப்படி வழி நடத்துறதுன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான நடைமுறையை என்ன சொல்றார்கள்னு சொன்னா, ஆசிரியர்கள், பெற்றோர், மாணவர்கள் இவர்கள் 3 பேருமே ஒருங்கிணைஞ்சு செயல்படணும்.
ஒரு பாடசாலையில கொண்டு போய் அந்த மாணவனை விட்டுட்டா அப்பா அம்மாவுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி அப்பா அம்மா இருக்கக்கூடாது. மாணவர்கள் என்ன செய்கிறார்கள், பாடசாலையில் எப்படி நடந்து கொள்றார்கள், ஆசிரியர்களோடு எப்படி நடந்து கொள்றார்கள், படிப்பை தாண்டின என்னென்ன விஷயங்களை செய்கிறார்கள், இது எல்லாத்தையுமே அப்பா அம்மாவும் கவனிக்கணும். ஆசிரியர்கள் அப்பா அம்மாவை பேரண்ட்ஸ் மீட்டிங்குக்கு கூப்பிட்டா பாடசாலைக்கு முதலாவது போகணும். ஒரு ஆசிரியர் மாணவனை பேசிட்டாருன்னு சொன்னோன்னு பெற்றோர் சண்டைக்கு போகக்கூடாது. எதுக்காக அவர் பேசினார், அந்த பையன் என்ன செஞ்சான், அந்த பெண் வந்து என்ன செஞ்சார், என்ன பிரச்சனைக்காக அந்த ஆசிரியர் பேசினார், இல்லாட்டி உண்மையிலேயே அந்த மாணவன் மேல தவறு இருக்குதா இல்லாட்டி அந்த ஆசிரியர் மேல தவறு இருக்குதான்றத கொஞ்சம் ஆழமா விசாரிச்சு தான் பெற்றோரும் நடந்து கொள்ளணும். இந்த 3 பேருமே சரியான முறையில் நடந்து கொண்டா மட்டும்தான் ஆசிரியர்கள் மாணவர்களை அடிக்காம பேசாம அவர்களை சரியான முறையில் வழிநடத்த முடியும். அதே மாதிரி அன்பா நடந்து கொள்ளணும். ஆசிரியர்கள் கொஞ்சம் நெருக்கமா போய் கவுன்சிலிங் கொடுக்கறது, உண்மையிலேயே வெளியில என்ன நடக்குது, இன்னைக்கு படிப்பிக்கிற சிஸ்டத்தை தாண்டி உலகத்தில் என்ன நடக்குதுன்றதை மாணவர்களுக்கு தெரியப்படுத்தினால்தான் உண்மையிலேயே மாணவர்கள் அதை உணர்ந்து கொண்டு படிப்பார்கள். படிக்கிறதுக்காக அடிக்கிறன்றது என்ன பொறுத்த வரைக்கும் முட்டாள்தனம். படிக்கல, ஒருத்தன் படிக்காம இருக்கிறான்றதுக்காக அவனை அடிக்கிறதால அவன் படிக்க போறது இல்லை. படிப்புன்றது எல்லாருக்குமே 100% நல்லா வரும்ன்றது கிடையாது தானே. ஒருத்தன் நல்லா படிக்கிறான்னு சொன்னா இன்னொருத்தன் வேறு ஏதோ துறையில வந்து அவன் திறமையானவனாக தான் இருப்பான். ஸோ படிக்கிறதுக்காக அடிக்க முடியாது, ஒழுக்கத்துக்காக தண்டிக்கிறதுன்றது ஒரு வகையில அது சரியானதா இருக்கலாம். ஆனா அதுக்காக எக்ஸ்ட்ரீமா போறன்றது, எல்லா மாரி அடிக்கிறன்றதும் மாணவர்களை துன்புறுத்துறதா தான் அந்த ஒரு கேட்டகரிக்குள்ள தான் வரும். அதே மாதிரி சில ஆசிரியர்கள் வந்து ஏற்றத்தாழ்வா மாணவர்களை பார்க்கறது, நல்லா படிக்கிறவனோட ஒரு மாதிரி கதைக்கிறது, நல்லா படிக்காம இருக்கிறவனோட ஒரு மாதிரி கதைக்கிறது. ஃபர்ஸ்ட் பெஞ்ச் லாஸ்ட் பெஞ்ச் என்ற ஒரு பக்கம் இருக்குது, பணக்காரன் ஏழைன்றது இருக்குது. சில பாடசாலைகள்ல இன்றைக்கு வரைக்கும் சாதி பாகுபாடுகள் கூட இருக்குதுன்றதுதான் இதுவும் ஒரு மன வருத்தத்துக்கான ஒரு உண்மையா இருக்குது. ஸோ இந்த நடைமுறைகள்ல மாணவர்களை ஆசிரியர்கள் அணுகுவார்களா இருந்தா அவர்களை சரியான முறையில வழி நடத்தலாம்ன்றதுதான் உலகத்துல இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதுக்கான ஒரு பதிலீடு. அடிக்காம இதை செய்யலாம் என்றதுக்கான ஒரு பதிலீடா இருக்குது. ஆனா இதுவும் 100% ஒர்க் ஆகுமான்னு கேட்டா அதுவும் கேள்விக்குறியான ஒன்றா தான் இருக்குது. ஆனா உலகத்தினுடைய சில முக்கியமான நாடுகள் இதை நடத்தி காட்டுகிறார்கள். முதலாவது பின்லாண்டினுடைய கல்வி அறிவு வீதம் எவ்வளவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்துல அதிகமான கல்வி அறிவு வீதத்தை கொண்ட நாடு வந்து பின்லாந்து தான். அவர்கள்ட்ட 100% கல்வி அறிவு இருக்குது. ஆனா இன்றைக்கு அந்த நாடுகளினுடைய பாடசாலைகள்ல ஆசிரியர்கள் மாணவர்களை யாருமே அடிக்கிறது இல்லை. அது தண்டனைக்குரிய ஒரு குற்றமா இருக்குது. பேசவோ அடிக்கவோ கூடாதுன்றது ஒரு சட்டம். ரெண்டாவது ஜப்பான் கல்வி அறிவு வீதம் 99% இந்த வருஷம் பதிவாகி இருக்குது. ஜப்பான்லயும் மாணவர்களை ஆசிரியர்கள் அடிக்க முடியாது. அடுத்தது சிங்கப்பூர், அவர்களுடைய 98.6% இருக்குது. அங்கேயும் இதே நடைமுறை தான். ஆசிரியர்கள் மாணவர்களை அடிக்கவோ திட்டவோ கூடாது. எங்கட நாட்டினுடைய கல்வி அறிவு பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 96-97% இருக்குது. ஆனா எங்கட நாட்டுக்குள்ள இன்றைக்கு வரைக்கும் அடிக்கக்கூடிய நடைமுறைகள் பாடசாலைகள்லையும் தனியார் கல்வி நிலையங்களையும் நடந்து கொண்டிருக்கின்றதும் இங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இதுல பாதிக்கப்படுறது, நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி, இது இலகுவா முடிவுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஒரு ஆசிரியர் ஒரு மாணவர் அடிக்கிறாருன்னு சொன்னா அவன் உண்மையிலேயே தவறு செய்திருந்தா அடிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இன்னொன்று பழி வாங்குறதுக்காக இல்லாட்டி வேணுமெண்டே அடிச்சா தான், எந்த கிளாஸுக்கு வந்தா உனக்கு அடிதான். எனக்கு அப்பா அம்மாட மனநிலையும் அதானே. எந்த கிளாஸ்ல எந்த சார் நல்லா அடிக்கிறாரோ தனியார் கல்வி நிலையங்களுக்கு கொண்டு போகும்போது அந்த கிளாஸுக்கு கொண்டு விடுவோம். அவர் தான் நல்லா பிள்ளைகளை அடிப்பார், அடிச்சா தான் இந்த பிள்ளைகள் எல்லாமே திருத்த முடியும் என்ற ஒரு மனநிலையில ஆசிரியர்கள் தனியார் கல்வி நிலையங்களுக்கு பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்கிற நிலைமையும் இன்றைக்கு இருக்குது. ஸோ அப்படி வேணுமென்று அடிக்கக்கூடிய ஆசிரியர்களும் இருப்பார்கள். உண்மையிலேயே கட்டுப்படுத்த முடியாம மாணவர்களை தண்டிக்கக்கூடிய ஆசிரியர்களும் இருப்பார்கள். அதே மாதிரி உண்மையிலேயே தவறு செய்கிற ஒரு மாணவனும் இருப்பான், தவறு செய்யாமையே அடி வாங்குற ஒரு மாணவனும் இருப்பான். ஸோ இது சிக்கலான ஒரு நிலைமை என்றபடியா இலகுவா முடிவுக்கு வர முடியாத ஒரு பிரச்சனையா இன்றைக்கு எங்கட நாட்டுக்குள்ள இருக்குது. அரசாங்கம் இன்னுமே 100% முடிவுக்கு வரையல. ஒரு சர்க்குலர் தான் அனுப்பப்பட்டிருக்குது. ஆனா 100% ஆசிரியர்கள் அடிக்கிறத நிப்பாட்டிட்டார்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. எனக்கே சில பேர் டிஎம் பண்ணின சம்பவங்களும் இருக்குது. சில தனியார் கல்வி நிலையங்களினுடைய பேரை குறிப்பிட்டு, அந்த கல்வி நிலையத்துல படிப்பிக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய பேரையும் குறிப்பிட்டு இவர்கள் கடுமையா அடிக்கிறார்கள். இப்படி ஒரு சர்க்குலர் வந்தது தானே, இதை பற்றி கொஞ்சம் கதைங்க, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க, எங்களால தாங்க முடியாம இருக்குது, அடிக்கிறதாலேயே எங்களால படிக்க முடியாம இருக்குன்னு கூட சில மாணவர்கள் எனக்கு பர்சனலா டிஎம் பண்ணியிருந்தார்கள். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாமே உண்மையிலேயே தவிர்க்கப்பட வேண்டிய சூழ்நிலைகளா இருக்குது. ஓகே, இப்ப கடைசியா நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த 2 சம்பவங்களினுடைய விசாரணை முடிவுகள் என்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். அதுல முதலாவது அந்த 16 வயதான பாடசாலை மாணவிய ஒரு ஆசிரியர் பாலியல் ரீதியா துன்புறுத்தினார்னு சொல்லி ஒரு பிரச்சனை நடந்தது தானே. அந்த துன்புறுத்தலுக்கான விசாரணை முடிவு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மாணவி பொய் சொல்லியிருக்கிறார். அங்க என்ன நடந்திருக்குன்னு சொன்னா,
அந்த 16 வயது மாணவி வந்து கிளாஸுக்கு ஃபோன் கொண்டு போயிருக்கிறார். ஃபோன் கொண்டு போனதை பார்த்த ஆசிரியர் அந்த ஃபோனை பறித்து அந்த மாணவியை சொல்லியிருக்கிறார், உங்களோட வீட்டை நான் இதை சொல்ல போகிறேன், நீ எதுக்காக பாடசாலைக்கு ஃபோன் கொண்டு வந்தனே, கொண்டு வரக்கூடாதுன்றது தெரியும் தானே என்று சொல்லி அவரை மிரட்டியிருக்கிறார். அந்த மிரட்டலுக்கு அந்த மாணவி என்ன செஞ்சிருக்கிறாருன்னு சொன்னா, அதுக்கு பயந்தும் தன்மேல பிழை வந்துடக்கூடாதுன்றதுக்காக பொய்யா ஒரு கதையை கிளாஸ்ல வந்து சொல்லி, கிளாஸ்ல இருந்த மற்ற பிள்ளைகள் டீச்சர்ஸ்கிட்ட கொண்டு போய் சொல்லி, டீச்சர்ஸ் பிரின்சிபல்கிட்ட கொண்டு போய் தான் அந்த பிரச்சனை வெளியில வந்திருக்குது. வெளியில வந்து கடைசியா கெட்ட பேர் வந்தது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆசிரியருக்கு. உண்மையிலேயே அந்த மாணவி செய்தது பிழை என்றதை அவரை திருத்துறதுக்காக அந்த ஆசிரியர் செய்த ஒரு விஷயம், அந்த மாணவி சொன்ன ஒரு பிழையால சமூகத்திலையும் அதை எங்கடாக்கள் தெரியும் தானே, ஒரு பிரச்சனை நடந்துட்டுன்னு சொன்னா அதை கொஞ்சம் ஆழமா விசாரிக்கிறது இல்லை. ஒரு சிக்கல் நடந்துட்டுன்னு சொன்னா உடனே அதை கதைச்சிடணும். இன்னைக்கு சமூக ஊடகத்தின் தன்மையாக தான் ஒரு சூடான எப்பவுமே இந்த ஹொட் டாபிக்ஸ் இருக்கு தானே, அந்த டாபிக்ஸுக்கு தான் டிமாண்ட் கூடவா இருக்கும். நாங்க கொஞ்சம் 2 நாள் அதுக்கான சரியான ஆழமான என்ன நடந்திருக்குன்றதை கொஞ்சம் நாங்கள் தேடி பார்த்து அதுக்கான உண்மைகளை 2 நாளைக்கு பிறகு வீடியோ போட்டோம்னு சொன்னால் அதுக்கு வியூவர்ஸ் போகாது. ஸோ வியூவர்ஸுக்காக சில பேர் என்ன செய்யணும்னு சொன்னால் உடனே அதை பற்றி கதைக்கிறது, ஆசிரியரை போட்டு கடுமையாக அடிச்சிருக்கிறார்கள், அவர் இப்படியா ஒரு ஆசிரியர் இப்படி நடந்து கொள்ள முடியுமா என்று சொல்லி அவரை அவமானப்படுத்தி, அவரோட ஃபோட்டோவை போட்டு அவமானப்படுத்தி மிக மோசமான வேலையை செஞ்சு ஒரு ஆசிரியர்னுடைய வாழ்க்கையே அந்த இடத்துல அழிக்கப்பட்டிருக்குது. அதுக்கு பிறகுதான் விசாரணையினுடைய முடிவுல அந்த ஆசிரியர் செய்தது பிழை இல்லை, அந்த மாணவி தான் பிழை செய்யறான்னு சொல்லி உண்மை வெளியாகி இருக்குது. வெளியாகி என்ன பலன்? கெட்டு போனது தானே. இது ஒரு சம்பவம். 2வது சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாணவன் ஒரு ஆசிரியரை பாடசாலையில வச்சு அடிச்சிருக்கிறான். அந்த சம்பவத்தினுடைய விசாரணை முடிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த மாணவனை போட்டு சமூக ஊடகங்களை அடிச்சாச்சு தானே. அவனை ஒரு மாணவன் இப்படியா செய்யறது, அப்பா அம்மாவோட வளர்ப்பு வளர்ப்பு, எப்படிப்பட்ட அப்பா அம்மா அவர்கள் எப்படி பிள்ளைய வளர்த்திருக்கிறார்கள் சொல்லி பயங்கரமா அடிச்சாச்சு. விசாரணையினுடைய முடிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆசிரியர் என்ன செஞ்சிருக்கிறார், இந்த மாணவன் நல்லா படிக்கிற ஒரு மாணவனா இருந்திருக்கிறான், இவனுக்கு பிறகு வந்த மாணவர்கள், இவனுக்கு பின்னால இவன் கிளாஸ்ல 1வது ரேங்க் எடுக்கிற ஒரு மாணவனா இருந்திருக்கிறான், 2வது 3வது ரேங்க் எடுக்கிற மாணவர்கள்லாம் அந்த ஆசிரியர்னுடைய தனியார் கல்வி நிலையத்துல படிச்ச மாணவர்கள். ஆனா இவன் வந்து அவருடைய தனியார் கல்வி நிலையத்துல படிக்கல. ஸோ தனியார் கல்வி நிலையத்துல படிச்ச மாணவன் தான் முன்னால வரணும்ன்றதுக்காக அவனை சைக்காலஜிக்கலா பாதிக்கப்பட வச்சு அவனை மார்க்ஸ் குறைய வைக்கிறதுக்காக சில வேலைகளை செஞ்சிருக்கிறார். மறைமுகமாக சில வேலைகளை செஞ்சு அவனை கிளாஸில் பேசுறது, இந்த மாதிரியான சில கொஞ்சம் ஆக மோசமான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும் போது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த மாணவனுக்கு தாங்க முடியாமல் போனதால தான் அந்த மாணவன் அந்த ஆசிரியரை அடிச்சிருக்கிறான். இதுவும் விசாரணையினுடைய முடிவில் தான் வெளியில தெரிய வந்திருக்குது. இந்த சம்பவத்தில் அந்த மாணவனினுடைய எதிர்காலமே அங்கே அளிக்கப்பட்டிருக்குது. இதே மாதிரி எங்கட நாட்டுக்குள்ளேயும், இது வெளிநாட்டில் நடந்த சம்பவங்கள், இதே மாதிரி எங்கட நாட்டுக்குள்ளேயும் பலதரப்பட்ட சம்பவங்கள். இன்றைக்கு வரக்கூடிய செய்திகளில் எது உண்மை எது பொய்ன்றதை நாங்கள் நம்ப முடியாத அளவுக்கு தான், தீர விசாரிக்காமல் நாங்கள் நம்ப முடியாத அளவுக்கு தான் செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நாங்கள் சரியான நினைக்கிறதும் தவறுன்னு நினைக்கிறதும் இன்றைக்கு பிழையான ஒரு விஷயமா மாறி போயிருக்குது. என்ன செய்யறது, அப்படிப்பட்ட சூழலில் வாழும்போது எங்களாலையும் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ முதல் தடவையாக நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாத்துலேயுமே, வீடியோட கடைசியில் நான் அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸ்லையும் ஏதோ ஒரு வகையான முடிவுக்கு வருவோம், இல்லாட்டி அதை வந்து உங்களோட கையிலேயே நான் விட்டுருவேன். முதல் முறையாக ஒரு முடிவுக்கு வர முடியாத, மாணவர்களை அடிக்கலாமா வேணாமான்ற ஒரு முடிவுக்கு வர முடியாத ஒரு காணொலியாக இந்த காணொலியை நான் முடிச்சுக்கொள்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மாணவர்கள் அடிக்கிறது சரியா தவறா? உண்மையிலேயே ஒரு மாணவன் தவறு செய்யும் போது அவன் அடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்து அடிக்கலாமா, இல்லாட்டி இதுக்கு வேறு ஏதாவது ஒரு வழி இருக்குதா? நான் பொதுவாக எப்போவுமே எந்த ஒரு படங்களை நீங்கள் பாருங்கன்னு சொல்லி எப்போவுமே நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணதில்லை. முதல் தடவையாக இப்போ வெளியாகி இருக்கிற டீச் யுவர் லெசன் அப்படின்னு சொல்லி ஒரு சீரியஸ் ஒன்று வெளியாகி இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாகி இருக்குது. முடிஞ்சால் அதை போய் பாருங்க. அதில் நான் சொன்ன இந்த 2 சம்பவங்களுமே வரும். உண்மையாக நடந்த சம்பவத்தை வச்சுக்கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு சீரீஸ் தான். பாடசாலைகளில் அடிக்கக்கூடாதுன்ற நடைமுறைக்கு வந்ததுக்கு பிறகு எப்படி மாணவர்களை திருத்துறன்றதுக்கான சில வழிகாட்டல்கள் மாதிரி எப்போவுமே நாங்கள் படங்கள்ல இருந்து தானே நிறைய லெசன்ஸை எடுத்துக்கொள்கிறோம். ஸோ அதில் வர மாதிரியான நடைமுறைகள் ஏதாவது கொண்டு வந்து பாடசாலை மட்டங்களில் எதிர்காலமா ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய பலமா ஒரு முதுகெலும்பா அடுத்த எதிர்காலமே நாட்டை கொண்டு போக போறதே நாங்க தான் இருக்கிற இந்த பாடசாலை மாணவர்களை எப்படி வழி நடத்துறன்றத சரியான முடிவு எடுக்கணும்ன்றதான் இங்க ஒரு முக்கியமான விஷயம். இது அப்படியே இலவா விட்டுட்டு போகக்கூடிய விஷயம் கிடையாது. கட்டாயமா முடிவெடுத்து அதுக்கான ஒரு தீர்வு பெறப்பட வேண்டும். நீங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத ஒன்றுக்கு 1000 தடவை யோசிச்சு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் சொல்லுங்க. தொடர்ச்சியாக வரக்கூடிய அப்டேட்ஸை பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க. அப்படி பண்ணல சொன்னால் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுத்தேன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.
நன்றி.